நீங்கள் அனுதினமும் ஏசப்பனை நடத்துங்க. பல வியாதிகள், பல பலவீனங்களுக்குன்னு சொல்லுங்கள். அவர் உங்களை பலப்படுத்தார். Praise the Lord. Hallelujah. Good morning to everyone. ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் காலையில் கேட்டாலும் சரி, இல்லை வேலை முடிச்சுட்டு நைட் கேட்டாலும் சரி, இல்லை இடையில கேட்டாலும் சரி, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வசனம் கண்டிப்பாக அவங்க மத்தியில் பெரிய கிரியை செய்யும். இன்றைக்கு நம்ம பேச போகிற ஆவியான் கொடுத்த சப்ஜெக்ட், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாது. உலகத்தில் நிறைய முதிர்ந்த வயதுள்ளவங்க தங்கள் பிள்ளைகளால் கைவிடப்படுகிறத பார்க்குறோம். சில முதியவர்கள் டிப்ரெஷன் ஆகி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டதை பார்க்குறோம். சில முதியோருடைய இல்லத்தில் நம்ம சேர்த்தா கூட அவங்க நிம்மதி இல்லாமலே இருப்பதை நம்ம பார்க்குறோம். வயசாக ஆக அவளுக்குள்ள ஒரு அன்சர்டனிட்டி பெறுவதை பார்க்குறோம். ஆனால் தாவீது அழகாக சொல்கிறான், சங்கீதம் 71:5, 9, 18, தாயின் வயிற்றிலிருந்து நான் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவன் நீரே, உண்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன் சொல்லிட்டு 9 என்ன சொல்கிறான் பாருங்கள், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் பெறும். எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா? ஏன் அப்படி சொல்கிறான்னா, அவன் மோசே மாதிரி 120 வருஷம் வாழலை, கம்மியான வருஷம்தான் வாழ்ந்தான். இருந்தால் கூட பல யுத்தங்களை மேற்கொண்டபடினால அவனுடைய சரீரம் பலன் கூறுகதான் செய்யுது. அப்போ கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறான், ஆண்டவரே, என்னை முதிர் வயதில் நான் சமாதானமாக மறிக்கணும், அதே சமயத்தில் நீர் என்னை கைவிடாதரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். உபாகமம் 34:7 மோசேக்கு 120 வயதாகியும் அவன் பலன் குறையும் இல்லை, கண்ணு மங்களும் ஆகலை அப்படின்னு பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் முதிர் வயது நம்ம தாங்கணும்? அவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரே. ஏசாயா 46:3 சிறு வயது முதல் நான் ஏந்தினேன், தாங்கினேன், உன்னை வளர்த்தேன், ஆதரித்தேன், முதிர் வயது வரைக்கும் உன்னை சுமப்பேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், கேர் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நம்முடைய நல்ல தகப்பன். அவருக்கு தகப்பன் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. பரமண்டலனுக்கு எங்கள் பிதாவே, எங்கள் தந்தையே நம்ம கூப்பிடுறோம். ஸோ அவருடைய வயது நம்முடைய ஆயுளை விட எண்ணி முடியாத அளவு அதிகமான வயது. அவருக்கு நம்ம முதிர் வயதாக இருந்தால் கூட சின்ன பிள்ளைகள் தான். ஸோ எதற்காக நம்முடைய பலன் ஒடுங்கக்கூடாதுன்னா, இந்த சந்ததிக்கு உடைய வல்லமையும் வரப்போகிற சந்ததிக்கு உடைய பராக்கிரமத்தை அறிவிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? நிறைய முடி இருக்கிற வயதான இடத்தில் ஞானம் தங்குவேன்னு சொல்லுது. ஸோ அனுபவங்கள் பேசும். ஸோ முதிர் வயதுறவங்க தான் இந்த காலத்து இளைஞர்களை சகல விதமான ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். ஒரு சின்ன இளைஞர்கள், அந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மாடர்ன் நாலேஜ், டெக்னாலஜி தெரிஞ்சால் கூட அநேக காரியங்கள் இம்மெச்சூராக இருப்பாங்க. ஆகையினால எவ்வளோ தான் படித்து கற்றாலும் கூட ஞானம் இல்லாமல் பல பேரான கஷ்டப்படுவாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ள குடும்பத்தை நடத்தி கர்த்தரை பின்பற்ற பெரியோர்கள் சொல்லுவதை அந்த இளைஞர் கேட்கும்போது நல்ல வழியில் அவங்க மேலே வருவாங்க. இது ரொம்ப முக்கியம். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் அனுதினமும் ஏசப்பனை நடத்துங்க. எனக்கு வயசாகுது, பல நோய்கள், பல வியாதிகள், பல பலவீனங்களுக்குன்னு சொல்லுங்கள். அவர் உங்களை பலப்படுத்தார். பலவீனங்களையே நோக்கி முறுமுறுக்கக்கூடாது, முணங்கக்கூடாது, அதை நேகிங் பண்ணக்கூடாது. இந்த வயசு நான் உற்சாகமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? எனக்கு இந்த வசனங்கள் நான் உயிர். முதிர் வயதில் அவர் என்னை கைவிட மாட்டார். என் பலன் ஒடுங்கும் போது என்னை அவருக்கு நோக்கி பார்ப்பார், பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஆகையினால் தான் என்னுடைய வாலிப ஸ்டாஃபை விட நான் ஓடுறேன், பல மணி நேரம் வேலை செய்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், இன்னும் உற்சாகமாக இருக்கேன். என் பாடி தான் பல சமயம் என்ன செய்யுது, அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன். வயசாச்சு. பாவம், அந்த ஸ்டமக்கு எத்தனை நாட்கள், எத்தனை வருஷம் அரைச்சிக்கிட்டே இருக்கு யோசித்து பாருங்கள். அந்த லிவர் தான் எத்தனை வருஷங்கள் கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி வேலை செய்யணும். அந்த கிட்னி தான் கிட்டத்தட்ட 40,000 கேலன் வாட்டரை
நம்ம சாரதுக்குள்ளே ஃபில்ட்ரு பண்ணிடுறோம், அதுவும் பாவம் தானே. ஸோ அது வயசாக மண்ணுக்கு திரும்பும். ஆனாலும் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன். வயசாச்சு நான் கவலையை விட மாட்டேன். என் பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க அடிக்கடி, அப்பா வாலிப வயசு மாதிரி ஓடிட்டுருக்காங்கன்னு சொல்லி. திடீர்னு கீழே விழுந்துடும், ஆனால் கூட பயப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், சந்தோஷம் இருக்கும். ஏசப்பா இன்றைக்கும் கூட முதிர் வயதான ஒவ்வொருவரையும் நீர் கண் நோக்கிப்பார். நம்முடைய இந்த யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு பெரியவர்களையும் கண் நோக்கிப்பார். ஒருவேளை அவள் பலவிதமான வியாதிகளில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இல்லை அப்படின்னா பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா பிள்ளைகளாம் ஃபாரின் போயிட்டு இவங்க தனிமையாக இருக்கலாம். தனிமை உணர்வை வாட்டலாம், அழுதுகிட்டே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, யார் கூட இருந்தாலும் கவனித்தாலும் கவனிக்காட்டாலும் நீங்கள் கூட இருக்கீங்க. அதை விட நமக்கு என்ன பெரிய சந்தோஷம். ஸோ நீங்கள் கூட இருக்கனால நாங்கள் சந்தோஷமாக இருக்க செய்யும். நீர் எங்களை அழைக்கிற நாள் வரைக்கும் பலனோடு கூட உமக்கென்று பணி செய்ய செய்யும். உமக்கென்று நாங்கள் எல்லாவற்றையும் உற்சாகமாய் செய்யும்படி செய்யும். நீர் பலப்படுத்தும், ஒவ்வொரு முறையிலும் பலப்படுத்தும். படுத்த படுக்காது எழுப்பும். உமக்காய் ஊழியர் செயலை பலப்படுத்தும். ஆசீர்வதியும், கண்ணீரை தொடையும், தனிமை நீக்கும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.